பிரைஸ் த லார்ட். இன்றைக்கான வேத பகுதி, ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். யோவான் 15:5. If you remain in me and I in you, you will bear much fruit. John chapter 15:5. ஆமாங்க, நம்மளுடைய வாழ்க்கை ஒரு வேளை கனி கொடுக்காமல் இருந்தது அப்படின்னா நம்ம தேவன்கிட்ட நிலைத்து இருக்கலை அப்படின்னு அர்த்தங்க. நம்ம எவ்வளோ வார்த்தைகளை டெய்லி கேட்குறோம், தியானிக்கிறோம், ஆனால் அதன்படி நடக்கிறோமா அப்படின்னு சொல்லி நம்மளே சோதித்து பார்க்கலாங்க. நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம கனி கொடுக்குற வாழ்க்கையாக இருக்கணும். நம்மளுடைய வாழ்க்கையில் எல்லா ஆசீர்வாதங்களும் கிடைக்கணும், எல்லா மேன்மையும் நம்ம அடையணும் அப்படின்னா தேவனுடைய வார்த்தை, அதாவது அவரை நமக்குள்ளே நிலைத்திருக்கணும். நம்மளுக்கும் அவருக்கும் இருக்கிற உறவு, ஐக்கியம் நித்தியமாக இருக்கணுங்க. ஒருவேளை நம்மளையும் அவரையும் பிரிக்கிறதுக்கான ஏதாவது ஒரு இடையூறான காரியம் நமக்குள்ளே இருந்ததுன்னா அதை இன்றைக்கே நம்ம ஒப்பு கொடுத்து அறிக்கையிட்டு விட்டு விலகும் பொழுது தேவன் நம்மளோடு இன்னும் ஐக்கியமாகி எல்லா விதமான கனிகளையும் ஆசீர்வாதங்களையும் நமக்கு கொடுக்க வல்லவராக இருக்கிறாருங்க. அன்புள்ள தகப்பனே, நீர் கொடுத்த இந்த நல்ல வார்த்தைக்காக நன்றி. நாங்களும் நமக்கு தெரியாத, நமக்கு அறியாத காரியங்கள் எதுவுமே இல்லை ராஜா. எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் ஏதாவது தவறுகள், உமக்கு பிரியமில்லாத காரியங்கள் இருக்குமே ஆனால் அதை எடுத்து போட்டு உமக்கு கனி கொடுக்குற பிள்ளைகளாய் வள கிருபை தாரும். இயேசுவின் நாமத்தினாலே ஆமென்.